ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜப்பனி அனிமி சீரீஸான டோ யுவர் எட்டர்னிட்டி சீசன் 1 எபிசோட் 3 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எனக்கு இந்த தேர்ட் எபிசோட் தான் ஒன் ஆஃப் தி ஃபேவரட் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். இந்த எபிசோட பார்த்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு இந்த அனிமேவை ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னே தோண ஆரம்பிச்சது. உங்களுக்கும் கண்டிப்பாக அப்படி தோணும்னு நினைக்கிறேன். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டோ யுவர் எட்டர்னிட்டி சீசன் 1 எபிசோட் 3. அந்த ஆர்பை நான் இடத்துல தூக்கி போட்டேன். அதோட ஃபங்க்ஷனே என்னது அப்படின்னா இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுறது தான். அங்கே அது கேதர் பண்ணுற லைட், சவுண்ட், ஸ்மெல், ஸ்னோ, அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஹாப்பினஸ், சேட்னஸ், இதனால் அது இப்போது சிமுலேஷன் ஆகி உருவம் மாற கற்றுக்குச்சு. இப்போ கடைசியாக அது ஒரு பையனோட உருவத்தில் இருக்குது. அந்த பையனோட உருவத்தில் அதோட பயணத்தை அது தொடங்க ஆரம்பிச்சது. ஹினானா அப்படிங்கிற ஊரில் மார்ச் அப்படிங்கிற ஒரு பொண்ணு ஓனிகோமோவுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்காக செலக்ட் பண்ணப்பட்டா. அவளோட ரிச்சுவலுக்கு போகிற வழியில் அவளோட உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக அவள் தப்பிச்சு ஓடி இந்த ஆர்பை மீட் பண்ணா. அந்த பொண்ணு அன்னைக்கு செஞ்ச அந்த விஷயத்தினால தான் அந்த ஆர்போட சிமுலேஷன் இன்னும் அதிகமாக ஆரம்பிச்சுது. தேங்க்யூ ஃபார் தி ஃபுட்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறா. இந்த உலகத்தை நோக்கி அந்த ஆர்போட அந்த சிமுலேஷன் கலந்த ஜேர்னி இப்போ தான் தொடங்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு அந்த ஆள் எப்பவும் போல நமக்கு கதை சொல்றாரு. இப்போ மார்ச் வந்துட்டு நீ உன்னோட கையை எப்படி நீட்டு அப்படின்னு சொல்றா. நம்ம ஹீரோக்கு எதுவுமே புரியல. அவனோட கையை பிடிச்சி இதை இப்படிதான் சாப்பிடணும்னு சொல்லவும் அவன் அதை கீழே பட்டு எப்பவும் போல சாப்பிட்றான். நீ குழந்தைத்தனமாவே நடந்துக்கிடுற. ஆமா, உனக்கு ஏதாச்சும் பேர் இருக்கா? உனக்கு ஒரு பேர் வச்சாக்கணுமே. நீ ஒரு இம்மார்டல்ங்கிறதுனால உனக்கு ஃபோமின் பேர் வைக்கலாமா? இல்ல வேண்டாம், ஃபூஷின் பேர் வைக்கலாம். இல்ல நான் உன்னை ஃபோன் கூப்பிடவா? எனக்கு தெரிஞ்சிச்சு, நான் இனிமே உன்னை லிட்டில் ஃபூஷின் கூப்பிடுறேன் அப்படின்னு அவ சொல்றா. அவங்க போய் ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் அவங்கள என்ன ஆளக்கணும், ரொம்பவும் போர் அடிக்குதுப்பா அப்படின்னு சொல்லி அந்த செக்யூரிட்டி பேசிட்டு இருக்காங்க. பரோனா வந்துட்டு அவ காலுக்கு பக்கத்துல ஏதோ ஒன்று வச்சிருக்கா. அதை காலை ஆட்டியா எடுக்க ட்ரை பண்றா. பார்த்தா அது ஒரு கத்தி மாதிரி இருக்கு. அது ஒரு போன்ல செய்யப்பட்ட கத்தி. அந்த கத்தி அப்படியே நைஸா தன்னோட கைக்கு கொண்டு வந்து அவளோட கயிறா இருக்க பாக்குறா. அந்த இடத்த நோக்கி ஏதோ ஒரு பெரிய மான்ஸ்டர் வந்துட்டு இருக்கு. இங்க பரோனா அவளோட கயிறை கொஞ்சம் கொஞ்சமா அறுத்துட்டு இருக்கா. அப்ப டொம்மு டொம்முன்னு ஏதோ சவுண்ட் கேக்குது. என்ன அப்படின்னு சொல்லி அவங்க பாக்குறாங்க. அந்த காடே அப்படியே அதிர ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு பெரிய பெயர் வருது. இது அந்த லெஜெண்டரி மான்ஸ்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அது மேல அம்பு விடுறாங்க. அம்பு அது மேலே குத்தி அதுக்கு ரொம்பவும் வலிக்குது. ஆனாலுமே அது பாட்டு வந்துட்டு அங்கே இருக்கிற ஒரு சோல்ஜரை கடிச்சு அப்படியே சாப்பிடுது. இன்னொரு சோல்ஜர் பயந்து ஓட ஆரம்பிக்கிறான். பனோராவால அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடக்கூட முடியாது. அவளோட கயிறாவா ஃபாஸ்ட்டாக இருக்க ட்ரை பண்ணுறா. ஜஸ்ட் மிஸ்ல அதில் இருந்து தப்பிச்சு அப்படியே ஏர்லேயே ஹீரோய்க்கா அவளோட ஏரை விடுத்து அது மேலே விடுதா. ஆனால் எப்பவும் போல அது மிஸ் ஆயிருது. உடனே ஓட ஆரம்பிக்கிறா. இப்போ ரொம்ப ஹைட்ல இருந்து ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சு கீழே விழுறா. மார்ச், நீ இங்கே தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி ஹாயசே வந்து மார்ச்சை கண்டுபிடிச்சிருதா. இங்கே பரோனா வந்துட்டு மரக்கிளைகள் எல்லாம் அடிபட்டு சேஃபாக தண்ணியில் கீழே விழுந்துருதா. மார்ச், கவலைப்படாதா, நான் எப்படியாச்சும் ஒன்று வந்து காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கீழே விழுந்த அந்த கண்டிஷன்லேயே மார்ச் தேடி போறா. ஹே ஃபூஷி, அம்மா போயிட்டு வர சரியா? நான் சும்மா விளையாடினேன், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போறா. எல்லா அனிமல்ஸுமே என்விரான்மெண்ட்க்கு தகுந்தபடி அடாப்ட் ஆக்கிக்கிறதுக்காக தன்னை சேஞ்ச் பண்ணிக்கிடும். அதில் முக்கியமாக இந்த மனுஷங்க அவங்கள மாத்துறது எமோஷன்ஸ் தான் அப்படின்னு சொல்லி அந்த பேக்ரவுண்ட் வாய்ஸ் கேட்குது. பரோனா வந்துட்டு மார்ச் தேடி வந்துட்டு இருக்கா. வழியில் நிறைய பழங்கள் சாப்பிட்டு கிடக்கிறத பார்த்துட்டு இந்த வழியாக தான் மார்ச் போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவளை தேடி போக ஆரம்பிக்கிறா. அவள் ஃபாஸ்ட்டாக ஓடி வந்துட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ நடந்து போயிட்டு இருக்கிறத பார்க்குறா. ரொம்பவும் ஃபாஸ்ட்டாக ஓடி வந்ததுனால அவளுக்கு ரொம்பவும் மூச்சு வாங்குது. சார், இங்கே ஏதாச்சும் ஒரு பிளாக் கலர் ஹேர் இருக்கிற ஒரு சின்ன பொண்ணை பார்த்தீங்களான்னு கேட்குறா. நம்ம ஹீரோ அவன் பாட்டு போகிறான். எங்கே போறீங்க அப்படின்னு அவள் கேட்குறா. நம்ம ஹீரோ எதுவுமே சொல்லலை. யார் இவன் அப்படின்னு சொல்லி அவள் யோசிக்கிறா. அப்போ அங்கே ஒரு ஃப்ளாக் தெரியறத பார்க்குறா. இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லி ஹாயசே வந்து மார்ச்சுக்கு ஒரு பிளாக் கலர் ஜெல்லியை கொடுக்குறா. ஹே மார்ச், உண்மையை சொல்லுவோம், கூட ஒருத்தர் இருந்தாரே, அவர் யாரு அப்படின்னு சொல்லி ஹாயசே கேட்குவோம். அவர் ஒரு டிராவலர்னு என்கிட்ட சொன்னார் அப்படின்னு மார்ச் சொல்றா. இல்ல, அந்த பொண்ணு பொய் சொல்றா. நாங்கள் நேற்று பார்த்த அந்த மான்ஸ்டர் தான், எனக்கு நல்லா தெரியும். நேற்று நாங்கள் பார்க்கும்போது அது எலும்பு சதையமாக இருந்துச்சு. அந்த மான்ஸ்டர் தான் அப்படின்னு ஒரு செக்யூரிட்டி சொல்லுவோம். இன்னொரு செக்யூரிட்டி மேலே இருந்து வந்து நமக்கு ஆபத்து, இங்கேருந்து நம்ம சீக்கிரம் போகணும், நம்மளை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நம்மள ஒரு ஆள் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளை அட்டாக் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி ஹாயசே கேட்குவோம். அது அந்த பெரிய பேர், அது ஓனிகுமாவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சாதாரண சின்ன பேரை பார்த்துட்டு ஓனிகுமான்னு நினைச்சிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லி செக்யூரிட்டி சொல்றாங்க. நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி ஹாயசே சொல்றா. இப்போ மார்ச் மயக்கம் மட்டும் விழுந்துருதா. நம்ம அந்த ரிச்சுவலை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹாயசேவே மார்ச்சை தூக்கிட்டு போறா. ஓடையில அப்பப்போ ஒரு கோட்ஸ் வரும், அதை நீங்களே படிச்சுக்கோங்க. இப்போ மார்ச்சை வந்துட்டு அவங்க அந்த ரிச்சுவலுக்காக ரெடி பண்றாங்க. மார்ச் வந்து அரை மயக்கத்தில் இருக்கா. ஆனாலுமே அவ தூங்கிருதா. இப்போ இவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்காக ஒரு கல்லறை மாதிரி ஒன்று இருக்குது. அது மேலே கொண்டு போய் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. இதுக்கு முன்னாடி சாக்ரிஃபைஸ் பண்ண அந்த ஒரு பொண்ணோட எலும்பெல்லாம் இருக்குது. அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறாங்க. இப்போ மார்ச் அதில் வச்சு பூவெல்லாம் வச்சு டெக்கரேஷன் பண்ணி அவளை கட்டி போடுறாங்க. இவன் மார்ச் அந்த டெக்கரேஷனில் மயக்கத்தில் படுத்து கிடக்குறா. இதுதான் உனக்கு பெஸ்ட் மார்ச் அப்படின்னு சொல்லி அந்த கோட்ஸ் வருது. இவன் இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கா. சரி வாங்க நம்ம கிளம்பலாம், நம்ம யானமே சிட்டியில் போய் இதை ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஹாயசே சொல்கிறா. அப்போ ஒரு சவுண்ட் கேட்குது. அந்த காடே அதிர்ற மாதிரி ஒரு சவுண்ட் கேட்குது. எல்லாரும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த ஒரு பெரிய பேரான ஓனிகுமா அந்த இடத்துக்கு வருது. அதை பார்த்ததுமே மற்ற காட்ஸ் எல்லாம் பயந்து ஓட ஆரம்பிச்சிருந்தாங்க.
இது இது அந்த ஓனிகுமா தான். அப்ப இது உண்மையிலேயே இருக்கா அப்படின்னு சொல்லி ஹாயசே பாக்குறா. பரவனா அந்த இடத்துக்கு வரவும் இது ஆபத்து அப்படின்னு செக்யூரிட்டி சொல்றான். பரவாயில்ல விடு, அவளையும் சேர்த்து அது சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாயசே அந்த செக்யூரிட்டியை தடுக்கிறா. மார்ச் சீக்கிரம் எந்திரி மார்ச் அப்படின்னு சொல்லி பரானா வந்துட்டு அவளோட கட்ட அவுக்க பாக்குறா. ஆனா ரொம்பவும் டைட்டா இருக்கு. அதை அறுக்கலான்னு பாக்குறா, ஆனா முடியல. இது ரொம்பவும் ஹார்டா இருக்கு. மார்ச் சீக்கிரம் எந்திரி மார்ச், சீக்கிரம் எந்திரி மார்ச் அப்படின்னு சொல்லி அவ அறுக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கா. ஆனா அவளால முடியல. அந்த ஓனிகுமார் ரொம்பவும் பக்கத்துல வந்து இப்ப பரானாவை அடிச்சிருது. அவ அப்படியே பறந்து போய் தள்ளி கீழே விழுறா. இதுதான் நடக்கும்னு எனக்கு தெரியும். சரி வாங்க நம்ம போலாம், கதவை மூடிருங்க அப்படின்னு சொல்லி ஹாயசே போகுவோம். நம்ம ஹீரோ அந்த இடத்துல என்ட்ரி ஆகுறான். கதவை போட்டுற அந்த சின்ன கேப்ல அவ நம்ம ஹீரோவை பாத்துருதா. நம்ம ஹீரோக்கு முன்னாடி இப்போ அந்த பழம் வந்து விழுது. ஹாயசே வந்துட்டு நம்ம ஹீரோ உள்ள இருக்காங்கிறத ஆச்சரியமா பாக்குறா. அந்த ஓனிகுமா நம்ம ஹீரோ முன்னாடி வந்து நம்ம ஹீரோவோட தலையை அப்படியே கடிச்சிருது. ஹாயசே ஆர்வமா மேல வந்து பாக்குறா. அவன் செத்துட்டான்னு நினைக்கிறான்னு அந்த சோல்ஜர் சொல்லவும், இல்ல அவன் இன்னும் போராடுறான் அப்படின்னு சொல்லி அந்த ஹாயசே சொல்றான். நம்ம ஹீரோ அவனோட தலையை பிச்சுக்கிட்டு வெளியே போய் விழறான். ஆனாலுமே அசால்ட்டா தலையில்லாம எந்திரிச்சு நிக்கிறான். உடனே நம்ம ஹீரோவை அதை அட்டாக் பண்ணவும் நம்ம ஹீரோ இப்போ அந்த உல்ஃபா மாறிடுதான். அந்த ஓனிகுமா நம்ம ஹீரோவை ஈஸியா அடிக்குது. நம்ம ஹீரோக்கு ரொம்பவும் பெயின்ஃபுல்லா இருக்கு. ஆனாலும் சீக்கிரமா ஹீலிங் பண்ணிட்டு அந்த ஓனிகுமா கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். ரத்தத்தை நம்ம ஹீரோ கடிக்கும் போது அவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. எவ்வளவு அடிபட்டு கீழே விழுந்து பெயின் இருந்தாலும் அவன் விட்டு கொடுக்கறதா இல்ல. அவன் இப்போ ஈஸியா அடாப்ட் ஆயிட்டு அந்த பேரை எப்படி கொள்ளலாங்கிறத பார்த்து அதோட மூக்க போய் கரெக்டா கடிக்கிறான். அந்த ஓனிகுமா வலி தாங்க முடியாம நம்ம ஹீரோவை பிச்சு இழுக்குது. குடலே வெளியே வருது. ஆனால் நம்ம ஹீரோ ஈஸியா ஹீலிங் பண்ணிருந்தான். இதை பார்த்த ஹாயசே இது ரொம்பவும் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கா. அந்த ஓனிகுமா நம்ம ஹீரோவை பல தடவை பிச்சு இழுத்துக்கிட்டே இருக்கு. ஆனா பல தடவையும் நம்ம ஹீரோ ஹீலிங் ஆகிக்கிட்டே இருக்கான். கடைசியில ஒரு வழியா அதோட மூக்க மொத்தமா பிச்சு இழுக்கிறான். இது கடவுளோட செயல் மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹாயசே அதை பாக்குறா. ஹே மார்ச் எந்திரி மார்ச் எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்ட் கேக். இப்ப மார்ச் கண்ணை முழிச்சு பாக்குறா. சிஸ்டர் நீ எப்படி இங்க அப்படின்னு சொல்லி அவ கேக்குறா. உனக்கு எதுவும் ஆகல மார்ச், நீ உயிரோட தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பரவனா சொல்றா. இப்ப அந்த ஹாயசே வந்துட்டு கத்தி எடுத்துட்டு வரவா அவ தடுக்கிறா. பார்த்தா மார்ச்சோட கயிறாவை அவுத்து விட்டுட்டு இந்த ரிச்சுவல் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நான் வில்லேஜ்ல ரிப்போர்ட் பண்ணிருவேன். நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியுதா? உங்களுக்கு ரெண்டே ஆப்ஷன் தான் இருக்கு. ஒன்னு நீங்க இங்கேயே சாகணும், அப்படி இல்லைன்னா எங்க கூட வந்துருங்க அப்படின்னு அவ சொல்றா. மார்ச் நம்ம அவங்க கூடயே போகலாம், நம்ம வாழுவோம் அப்படின்னு அவ சொல்றா. இங்க இருக்கிற எல்லாரையுமே கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஹாயசே சொல்லவோ, எல்லாரும்னா அப்படின்னு அந்த செக்யூரிட்டி கேட்கறான். அந்த ரெண்டு பொண்ணுங்க ஓனிகுமா அப்புறம் அந்த உல்ஃபையும் சேர்த்துதான் அப்படின்னு அவ சொல்றா. இப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு மார்ச் கிட்ட போய் நிக்கவும் மார்ச் வந்துட்டு ஹே பப்பி அப்படின்னு சொல்லி அதை தொட போகவும், வேணா அது ஆபத்து அப்படின்னு சொல்லி பரவனா இழுக்கிறா. உனக்கு ரொம்பவும் பசிக்குதா பப்பி இந்தா அப்படின்னு சொல்லி அவ அந்த பழத்தை தூக்கி போடுறா. உடனே நம்ம ஹீரோவும் சாப்பிட ஆரம்பிக்கிறான். சாப்பிட்டு முடிச்சுட்டு Thank you for the food. அப்படின்னு சொல்றான். எந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோக்கு மார்ச் யாருன்னே தெரியாது. ஆனா நம்ம ஹீரோ வந்துட்டு மார்ச்காக அவ்வளவு தூரம் சண்டை போடுவான். என்னதான் நம்ம ஹீரோ இம்மார்டலா இருந்தாலும் கூட அவனுக்கு பெயின் அப்படிங்கிற ஒன்று இருக்கதான் செய்யும். நம்ம ஹீரோக்கும் அந்த ஓனிகுமாக்கும் ஃபைட் நடக்கும்போது மியூசிக் எல்லாம் போட்டு சும்மா வேற லெவல்ல காமிச்சிருப்பாங்க. எனக்கு அது ரொம்பவும் பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.